சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் பொன்முடியை அதிரடியாக கைது செய்ய வேண்டும், அவரது பதவியை பறிக்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு அவசர வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பொன்முடி பதவி பறிக்கப்படுமா? அப்படி பறிக்கப்பட்டால் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தோல்வி அடைவது உறுதிதான் என்ற ஒரு கருத்தும் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பேசப் போகிறோம். அதாவது பொன்முடி அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துள்ளார். அந்த நிகழ்ச்சியில் வைணவம் சைவம் குறித்து பேசியுள்ளார். அதாவது அந்த காலத்தில் எந்த ஒரு மீடியாவும் கிடையாது, எதுவும் கிடையாது. குறிப்பாக பொன்முடி அவர்கள் கலைஞர் காலத்திலிருந்து திமுகவில் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர். அந்த காலத்தில் மேடையில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், கைத்தட்டி வேங்கிவிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இப்பொழுது பொன்முடி அவர்கள் பேசியதுதான் மிகப்பெரிய ஒரு அவருக்கு தலையில் விழுந்த இடியாகவே மாறிவிட்டது. ஒரு நிமிடத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பொன்முடி அவர்கள் மேடை பேச்சை. மிகவும் கொச்சையான அருவருக்கத்தக்க இந்த பேச்சால் தமிழக அமைச்சரை இவ்வாறு செயல்பட்டால் மக்களின் நலன் எப்படி இருக்கும், பாதுகாப்பு எப்படி இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் ஏற்படும். இதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய மற்றும் திமுகவின் துணை பொதுச் செயலாளரான கனிமொழி அவர்கள் உடனடியாக பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் பேசியது தவறுதான் என்று கூறியுள்ளார். இதை வரவேற்கலாமா என்று பார்த்தால், இதற்கு முன்பாக பெண்களை ஓசி பஸ் என்று கூறியும் 1000 ரூபாய் கொடுத்தால் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று பொன்முடி அவர்கள் பேசியதையும் கண்டிக்காமல் கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்கிய பொழுது கண்டிப்பது சரியா என்ற ஒரு கேள்வியே தான் தற்பொழுது நம்மால் கேட்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. சரி, நீதிமன்ற வழக்கு என்ன ஆனது? இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான பரவியதை தொடர்ந்து பொதுநல வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நீதிபதி இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கான இறுதி தீர்ப்பு வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறும் என்றும் இந்த வழக்கின் மிக முக்கியமான ஆதாரங்களும் பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரது வழக்கை உடனடியாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறிவிட்டார். தற்பொழுது தேர்தல் நெருங்கிவிட்டது. அமைச்சர் பொன்முடிக்கு உடனடியான தண்டனை கொடுத்துவிட்டால் அவரது பதவி பறிக்கப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஒருவேளை நீதிமன்றம் மன்னிப்பு பொன்முடி அவர்கள் பொது மன்னிப்பு கேட்டுவிட்டால் அவர் இந்த வழக்கிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆனால் எத்தனை முறைதான் மன்னிப்பு கொடுக்க முடியும்? அவரிடம் மன்னிப்பை நாங்கள் கேட்டு நிச்சயமாக இது போன்ற தவறை திமுக செய்யாது என்று உறுதியளிக்க முடியும். கிட்டத்தட்ட பொன்முடி மட்டுமா, KN நேருவாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும்,